நம்பர்களை நீங்கள் சுகமாக இருந்தால் நாங்கள் சுகமாக இருப்போம்னு நம்புகிறோம். முண்டைக்கு ஒரு சந்தோஷமான நாள், அதுவும் முண்டைக்கு மாசஸ் டே. எல்லா மாசத்துக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் அனைவருக்கும் அன்னை தின வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் போகிறோம், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஐயப்பன் செட்டினார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம், பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எங்கட லவ் பாருங்கள், எங்கட லவ் வந்திருக்கு. இன்றைக்கு மதர்ஸ் டேக்கு எப்படி வெளிக்கிட்டு வந்திருக்கலான்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. எங்கட அப்பா பாருங்க, எங்கட அப்பா எங்கே எப்போ வந்திருக்கோம். மதர் டேக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு இன்றைக்கு இருக்க வச்சு சாப்பாடு கொடுக்கணும்னு பார்க்குறோம், ட்ரை பண்ணுறோம், முடியல எங்களை பெஸ்ட்டாக கொண்டு கொடுக்குறோம். இந்த மதர் டேக்கு அம்மாவுக்கு இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோட வாங்குகிறோம். பாப்பம் வாங்க. அதுவும் ஐயப்பன் செட்டினா மிஸ்ஸஸ் ஆகாகத்தான் வந்திருக்கோம். மெயினா கொஞ்சம் லேட் ஆகிட்டு, சின்ன ஆக்களை வெளிக்கிட்டு வேற கொஞ்சம் லேட் ஆகிட்டுங்க. நானும் ஓகே, மதர் ஓகே, பிள்ளைகள் வெளிக்கிடுது இல்லைங்க. ஓகேங்க, பாப்பம்மா அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இப்போ பாருங்க, இப்போ வந்திருக்கோம் எல்லாரும். இங்கே வைங்க, ஐயப்பன் சட்டினார். ஐயப்பன் சட்டினார் இப்போ எல்லாரும் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே அப்பா காய் சொல்லுங்க. ஹாய் தம்பி, போங்க சன் போங்க. இங்கே இந்த சன்னு மதர்ஸ் டேக்கு இந்த சன் வந்திருக்கு. சன் இப்போ டக்குன்னு வலிக்கிட்டார். பொம்பளை பிள்ளையெல்லாம் தான் வலிக்கிட கொஞ்சம் நாளே ஆகுது. ஓகேங்க, பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத வாங்குவோம். இப்போ பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்குது. ஐயப்பன் செட்டினார் இங்கே வடை, உப்புமா, வடைக்குள்ளே சாம்பார் என்ன விழுந்துட்டோம். ஓகே, இங்கே சாம்பார், இது சாம்பார் இல்லை அப்படி போட்டு வச்சுக்கணுமாப்பா. இங்கே இங்கே பாருங்க, தோசை என்ன, வெங்காய தோசை, மசாலா தோசை, பொங்கல் இருக்குது, இது கடலைக்கறி, இது பொட்டோட்டோ மசாலா எல்லாம், இது சாம்பார், இது குருமா. என்ன குருமா? இது சிக்கன் குருமாங்கோ. பார்க்கலாம். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டங்கள். இப்போ ஒன்று எங்கட அப்பா எடுத்துட்டு பார்க்கலாம், சாப்பிட்றோம். குட்டிமா கிட்டலி இருக்குது, குட்டிமா கிட்டலி. எடுங்க, உங்களுக்கு பிடிக்குமில்ல சாம்பார், எடுங்க. வாங்க போங்க. இது எடுங்க. இது அந்த சின்ன கிண்ணத்துக்கு அம்மா எடுத்து தரேன். வெயிட், ஏன் இதுக்கு இப்படி எடுத்துங்க? இப்படி எடுக்கும். எடுங்க, இது சாம்பார். Now wait for the open later. குட்டிமா பிள்ளைகளுக்கு பிடிச்சதுதாரா அம்மா. இங்கே பாருங்க, நான் சின்ன கிண்ணத்துக்கு எங்கள் சட்டினி எல்லாம் எடுத்தாச்சு. சோப்பு சட்டினி, கிரீன் சட்டினி, சிக்கன் குருமா, சாம்பார். இப்போ நாங்கள் இஞ்சால கடலைக்கறி கொஞ்சம் எடுப்போம். ஓகேங்க, இது புரியுமா? இன்னொரு பிளேட்டுக்கு வைக்கிற பெட்ரு. இப்படி வச்சா இன்னும் க்ளீனாக இருக்குமாங்க. அப்புறம் கடலைக்கறியோட வச்சா இதில் டச் பண்ணணும், அதனால தான் இப்படி வைக்கிறது. கொஞ்சம் உப்புமா, வடை, வாங்க. ஓகே,
பூரி எல்லாம் எடுத்துருவா. இங்கே பாருங்க பூரி எடுத்தாச்சு, உப்புமா, கடலைக்கறி, உருளைக்கிழங்கு மசாலா, வடை, இட்லி வடை. அப்பா கிடைக்குது அது இந்த கப்பை பார்க்க தான் ஆசையாக இருக்குது. என்ன ஊரில் குடிக்கிற மாதிரி சில்வர் கப்பில். பாருங்க, இது எங்கட அப்பாவுக்கு தேத்தனி, இது அப்பாண்ட, இது அம்மாவுக்கு. இப்போ எல்லாரும் சாப்பிட்டுக்கணும். எங்கட எல்லாம் காட்டுங்கப்பா. குட்டி மாக்ஸே ஹாய் காய் சொல்லுங்க. ஹாய் இங்கே சீனி போடணும். சுகர் போட்டு வைக்கிறீல, நாங்கள் விருப்பம் போடவும். குட்டிமா ஹலோ. இங்கே இந்த சன் கொஞ்சம் சரியான மேட்டாக இருக்காரு. மதத்துக்கு நாங்கள் அவருக்கு ஆப்பு வச்சு விட்டோம், பிடிச்சோம். ஆப்புன்னு சொன்னால் இங்கே எங்கடாப்பாங்க சாப்பாடு வந்தால் என்னையே பார்க்க மாட்டேன். அப்படி இல்லைங்க, எல்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ள. அவர் தான் எல்லாம் குடும்ப தலைவர். எங்கடா அப்பா எல்லாம் நடுவில் மேலே ஒன்றை டக்குன்னு எல்லாத்தையும் வச்சு கவலைப்பட மாட்டார். அந்தந்த நேரத்தில் அந்தந்த மறந்துடுவார். இருக்கு எல்லாம். அவரும் பெரிய எங்களுக்கு வெளிச்சமே எங்கட அப்பா தான். எங்கட அப்பா இல்லாட்டி வெளிச்சம் இருக்காது ஃபேமிலியில். எல்லாம் டாக் ஆயிரும். இங்கே குட்டிமா இங்கே சன். ஐயோ, இந்த சன்னை பார்த்து குட்டிமான்னு சொல்லிட்டேன். எந்த சன் இன்றைக்கு கடுப்பாக இருக்கிறாரு. நான் முதல் சொன்னாங்க தோசையும் அவருக்கு சிக்கன் குருமா. அவர் தோசை இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. ஏன்னா அவருக்கு பிடிக்காத சாப்பாடு. இன்றைக்கு பார்க்கலாமுங்க என்ன சொன்னாங்க. முதல்ல எனக்கு மசாலா தோசை இல்லைங்கோ. இப்போ நான் 2 தோசை எடுத்துன்னு வரேன்னு சொன்னால் அப்பா கொண்டு எனக்கு கொண்டு பார்க்கலாம் சாப்பிட. பூரியும் கடலைக்கறியும் சூப்பராக இருக்கு. எனக்கு விருப்பம் மரக்கறி சாப்பாடு. மற்ற சாப்பாடுன்னு சொல்ல மாட்டேன். யா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. குருமா டச் பண்ணி சாப்பிட்டுப்பான். என்ன லைஃப் ஃபேமிலி 2 பிளேட்டில் சாப்பிட்றேன். இந்தியாவில் குருமா ஏன்னா எனக்கு க்ளீனாக இருக்கும். இதுக்கு வச்சா மெஸ் ஆகும். இந்த டப்பிலாம் மெஸ் ஆகுங்க. அதான் இப்படி வச்சு கொண்டு வந்து சாப்பிட்றேன். நிற்கக்கூடாது. என்னடா இது எஸ் ஃபேமிலி 2 பிளேட்டுக்கு சாப்பிட்றேன். ஓகேங்க, இப்படி சாப்பிட்றோம். நீங்களும் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் செய்து வீட்டை ஒளிம்பி பூரி இட்டடி என்ன கணக்கு ஐட்டம் செய்யலாம். பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் செய்யலாம் வீட்டில். அதுக்கே இவ்வளோ கஷ்டப்படணும். இங்கே நீங்கள் வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து எல்லா அம்மாக்களை கண்டிப்பாக குடிக்கணும். வந்து இப்படி கொடுங்க பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ ஒளிம்பினோட அம்மாவோட ஹாப்பி ஆயிருங்க. எப்பையும் சந்தோஷமாக வந்து சாப்பிடுங்க. ஊரில் இப்படி தான் குடிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஊரில் அப்படி தான் குடிக்கிறோம் சைலா. கணக்காக இருக்குது. நாங்கள் இருக்கிற விட கொஞ்சம் டார்க்காக இருக்கேன். டார்க்கன்னா பரவாயில்ல. வெளிச்சம் தாரத்துக்கு அப்பா இருக்கிறார். சூரியன் மாதிரி. அவருக்கு பேர் சந்திரன். செல்வா மாவல்ல உள்ளவ அப்படி வரானே. அப்படியே வாங்க, எப்படியா நடந்து வாங்க. அங்கேருந்து வாங்க. என்ன இருக்க வாங்க. 1 more time. 1 more. இது எங்களோட லவ் எங்களோட லவ் எங்களோட சாலுவை எங்களோட சாலை என்ன எடுத்துறீங்க? அவாக்கு நடுவில் சாம்பார் பிடிப்பாம். ஓகேங்க, பார்க்கலாம். என் சன்னை பாருங்க. என் சன்னை பாருங்க. அம்மாவுக்கு தான் சாப்பிடாம அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவராக இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் எடுத்து
அவராங்க மேபி இட்டலி செய்து கொண்டு வராத தெரியல சொல்லல. அவருக்கு ஒன்றும் பிடிக்காது, அதனால் இருக்க விட்டு எல்லாருக்கும் தந்து கொண்டிருப்பேன். அந்த மாதிரி இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலாம். நீங்கள் வந்து சிக்கன் குருமா நல்லா இருக்குது, ட்ரை பண்ணுங்க பாரு. சாம்பார் நல்லா இருக்கு. சாம்பார் நல்லா இருக்குது. வீட்டோளுக்கு நாங்கள் இட்டாலியாக விற்கிறதுல சீவன் போயிடும். எனக்கு சமைக்க தெரிஞ்சாலும் என்ன குடிக்கணும் வந்துட்டு நமக்கு ஓகேங்க. நாங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு போவோம். ஏன் நாங்கள் கூப்பிடைக்கு போகாமல் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக போய் சாப்பிட்றோம். ஓகேங்க, சாப்பிட்றோம். ஓகே ஓகே. இங்கே வாங்க, எங்களோட லவ் தண்ணி குடிக்க போகிறா. எங்களோட கமலக்கால் உப்பு கொடுக்குறா. சக்கரை முட்டை அப்பா சொன்ன வேற இனிப்பாம், சக்கரை புக்கை இனிப்பாம். நான் சொன்னேன்னா அப்பாவுக்கு ஸ்வீட் உண்டு. என்ன ரெண்டு வித்தியாசம் அதில்? சீனி. ஓ மை காட், நல்ல சரியான ஸ்வீட். ஐயோ, இங்கே சக்கரை புக்கைனா இனிப்பத்தான் வேணும். இது சரியான ஸ்வீட். ஓகேங்க, இப்போ நாங்கள் சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டு முடிஞ்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க. நான் ஃபேமிலி ஷோ மாதிரி மெலிவோம் பலிவோம்ட்டா எங்கட அப்பா எங்கட பிள்ளைகள் என்ன கொண்டே நீங்கள் பலதாகிறீங்கள் வாங்கோ சாப்பிட. கனடா போன் ஏரிய கனடா சாப்பிட போற ஆல்பம் பசி போவோம். சாப்பிட்டவரை ஏன் சாப்பிட பார்த்தேன் அடியை பார்த்துறீங்களா பஞ்ச். நீங்கள் கோவிக்காய்ங்க. அது என் மகளுக்கு மதர்ஸ் டேக்கு ரெண்டு மதர்ஸ் டேக்கு 2 பஞ்ச் பண்ணணும், 2 அடி கொடுப்போம். இப்போதான் ஃப்ளவர் பூக்காடம் பார்த்தீங்களா எப்படி பூத்துருக்குறாண்டு. இப்போதான் இந்த கனடாவில் நீ மரமெல்லாம் துளிச்சு பூ வரப்போகுது. எல்லாம் உண்டைக்கிஞ்சி வரங்க எப்படி இருக்கு. பள்ளி பாட்டு நான் காட்டணும். என்ன பள்ளி பாட்டு? ஓகே, சரி. இப்படி இழுத்து விடக்கூடாது. அப்படி இஞ்சி அப்படி சட்டை வாண்டு வாண்ட பாட்டு படிப்போம். மஞ்ச காட்டு மாயினா கொஞ்சி கொஞ்சி போனா. வாங்க நாங்கள் பார்ப்போம். வாங்க கலிக்காண்டு ரசுக்கு இஞ்சி ஜெலோ இங்கே பாருங்க. அம்மா சோபானுங்க இங்கே இதை பிடுங்க, இதை பிடுங்க. ஓகே, காட்டுங்க. இங்கே எல்லாம் இந்த லவ் நானே என்னையும் அம்மாவையும் சட்டைக்கு ஏற்ற மாதிரி ஜெலோ பூ. ஓகே, ஷெலுக்கு அம்மாவுக்கு தாங்க. ஓகே, கேர் எப்படி பூ மாதிரி செய்யுங்க. ஓகே, ஹாப்பி மதர்ஸ் சொல்லுங்க. ஓ, இன்றைக்கு எங்களோட லவ் ஹாப்பி மதர்ஸ் டேக்கு அவன் சட்டையில் இருக்கிற ஜெலோ பூவை தந்துட்டா எங்களுக்கு. ஓகேங்கோ, வாங்கோ. இந்த லவ் தந்தது இன்றைக்கு எல்லா இடம் கூட்டிக்கொண்டு போகிறோம். ஏன்னா மதர்ஸ் டேக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். பார்க்கலாம் வாங்கோ. அப்பா கை மறைஞ்சிட்டு எங்கடப்பா பறவை பண்ணுற சேவாச்சிருங்க. அப்பான்னு சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. நாங்களும் ஒரு ரெஸ்பெக்ட். எந்த ஆத்தக்காரரை நாங்கள் பாசமாக கூப்பிடுறோம். இப்போ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் உங்களோட அப்பாவை நீங்கள் அப்பான்னு கூப்பிட முடியலாம். என்னப்பா ஒரு ஏஜுக்கு நாங்கள் அத்தாண்டு கூப்பிடுவோம். ஒரு ஏஜுக்கு பிறகு அப்பாண்டு கூப்பிடுவோம். சில பேர் ஐயாண்டு கூப்பிட்றவைகள். ஊரில் ஐயாண்டு கூப்பிடுவினோம். என்னப்பா ஹஸ்பண்ட் ஐயாண்டு கூப்பிடுவினோம். நோ மாமி கூப்பிட்றா. நோ மாமி கூப்பிட்றா ஐயாவை. அது ஐயாண்டு கூப்பிட பழகிடுமா? ஐயா அப்போ எது என்ன ஐயாண்டு கூப்பிட்ற? நான் பொல்லு பிடிச்சது ஐயானில் ஒரு ஏஜுக்கு பிறகுன்னு சொல்கிறேன். இல்லை ஒரு ஏஜுக்கு பிறகு
சும்மா ஐயான்னு கூடாது உட்காந்து கிளவன நினைக்கிறேன் ஐயான்னு ஒரு மேடியா தான் கூப்பிடுறாங்க யா நான் எங்கட அப்பாவை நான் ஊரில் இல்லைங்க மெட்ட அண்ணாக்கள் எல்லாம் ஐயாண்டு கூப்பிடுவினா நான் மட்டும்தான் ஒருத்தி நானும் என் தம்பியும் அப்பாண்டு கூப்பிட்றோம் நாங்கள் இப்போ கடைசியாக என் ஆத்தக்காரரை நான் அப்பாண்டு கூப்பிட்றேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் மதர் டே மதருக்கெல்லாம் ஸ்பெஷல் மதர்ன்னா இம்போர்ட் சாலிக்கா ஓகே மதுரை வடிவாக பாருங்கோ அம்மா கேட்ட சாப்பாடுகள் வாங்கி கொடுங்கோ அம்மா கேட்ட இதுகளுக்கு ஆசையில் நிறைவேற்றுங்க இன்றைக்கு மட்டும் செய்யுங்க அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னா அதை இணையுங்கோ ஓகே அம்மாண்ட வாயால் ஏன் பெத்துன்னு சொல்ல வைக்காதீங்கோ 9 மாதம் பெத்து போட்டு கடைசியாக ஏன் பெத்துன்னு சொல்ல வைக்காதீங்கோ ப்ளீஸ். நீங்கள் இப்போ சின்ன பிள்ளை நீங்கள் வளர்ந்து பெரிய ஆளாகி எவ்வளோ இருக்கு படிச்சு உங்களுக்குன்ற ஒரு இது விரைக்க அம்மா நீங்களும் அம்மாண்ட சாணத்துக்கு விரைக்க அப்பக்கா அம்மா தெரியும் அப்பக்கு அம்மா இருக்காது பிக்சரா இருக்கேக்க அம்மா கொழிவு இருக்கேக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்பா முக்கியம் தான். நான் அப்பா ஆணவம் அப்படி ஆணவம் இல்லை அம்மா தான் 9 மாதம் பெத்து இதாண்டு விளையாட்டு இல்லைன்னு இப்போ எல்லாம் இல்லைங்க 9 மாதம் 10 மாதம் 8 மாதம் அதெல்லாம் இல்லை இன்னும் வெக்கேஷன் போகிற மாதிரி நினைக்குதுல 9 மாதம் வயிற்றுல வச்சு சுமந்து விளையாட்டு அது சொன்னால் தெரியாது அது அனுபவிச்சாதான் தெரியும் அந்த நேரத்தை. அடுத்தது புள்ள போடுறது மறு ஜென்மம் மாதிரி அடுத்த ஜென்மம் போய் வாழறதுங்க புரிஞ்சு கொண்டு அம்மாவை படிவா அதுவும் எங்கடைய ஆத்துக்காரன் மாதிரி நினைக்கும் எங்கட ஆத்துக்காரன் கேர்ள்ஸ்ன்னா ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாரும் அம்மா பிடிக்குதானே சில விஷயங்கள் சில சூழ்நிலையால கதைக்கிறது தான் என்ன அம்மாவை ஒரு விட்டு கொடுக்க அப்படி ஒரு இல்லை எல்லாருக்கும் அம்மாண்ட பேசல் தான் ஆனால் ஒரு சின்ன புரியாத ஏச்சுக்கு புரியாது சின்ன வயதில் நானும் சின்ன வயதில் வந்தபடியா அம்மா நான் விட்டு கொடுக்கல ஆனால் இவர் அம்மா வேற அழுது ஒன்று வந்தவர் அவன் அம்மா முதல் பச்சை குத்தினதே நான் ஒன்று அம்மா வந்தேன் 15 வயதில் அப்புறமே இருக்கும் டட்டு நான் அம்மா சின்ன வயதில் கட்டி பிடிக்கப்பட்டு வந்து அம்மாவில் விருப்பம் கூட நான் அதுவும் கடை குட்டிக்கு அம்மாண்ட ஒரு ஸ்பெஷல்லாம் எங்கேயும் இன்றைக்கு மதர்ஸ் டே எல்லாருக்கும் மதர்ஸ் டேக்கு போய் இன்றைக்கு எல்லா அம்மாவைக்கும் மதர் டே வாழ்த்துக்கள் எல்லா அம்மாவைக்கும் சந்தோஷமா இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அம்மா இருக்க வச்சுட்டு நீங்கள் கணவர்கள் புருஷர்கள் அப்பாக்கள் சமைச்சு கொடுங்கோ அவங்க அதில் ஒரு நாள் ஓய்வு கொடுங்கோ விரும்புகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கோ விரும்புகிற உடுப்புகள் வாங்கி கொடுங்கோ எல்லாம் சந்தோஷமா இருங்கோ. காரோட கதைக்கிறோம் எங்கட அத்தைக்காரர் எங்கடப்பா நாங்கள் இறங்கி வடிவாக கதைக்கிறோம் அம்மாக்களை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் அவனப்பா அப்படி ஒரு சந்தோஷம். வாங்க நாங்கள் இறங்கி சொல்லுவோம் டிரைவிங்குக்கு சேஃப்டி இல்லை சேஃப்டி ஓகே வெயிட்டாப்பா சேஃப்டி இல்லை. இப்போ பாருங்க உங்களோட அப்பா என்ன ஃப்ளேவர் அது பெருசாக ஜஸ்ட் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஜெல்லி போட்டிருக்கோம் ஏன்னா அப்பாவுக்கு சில மில்க்கள் எல்லாம் பிடிக்காது. அங்கே இது என்னது அப்பா பிள்ளைகள் வாங்கினது இங்கே இந்த மைசனுக்கு இன்றைக்கு என்ன பூ யூனி சிக்கன் பட்டி என்னது ஜூஸ் என்ன ஜூஸ் கொக்கோ கோலா ஏன்னா அவருக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பிக்கி அதால் அவருக்கு யூனி சிக்கன் பட்டி என்ன செய்கிறதுங்கோ மதர்ஸ் டேக்கு எந்த சன் முக்கியம் எங்களுக்கு எப்பயும் என்ன போ ஓகேங்க பார்க்கலாம் எல்லாம் எங்கிற குட்டி மாவன் எல்லாம் எல்லாம் சட்டையில் இருக்கிற பூ டக்குன்னு வந்துட்டு போலடாக்கு காதில் ஓகே குட்டி வாவ் மேஜிக் சொல்லுங்க என்ன சொல்ற மேஜிக் பாட்டு ஜிபு ஓ லுக்கிங் குட் ஓகே கம் ஆன் லெட்ஸ் கோ. காய் நம்பர்களை வேறு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் எந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படியாண்டு யார் வேறு சொல்லி நாங்கள் பிஃபோர்
இனித்தான் நாங்கள் ஜெயிக்கிற நாள் என்ன இனி அவர் ஜெயிப்போம். படிப்படியா வந்துட்டார். அதனால ஊக்கம் நம்மள ஊக்கமாகி இருக்காது. அங்கேயும் ஒரு ஓட்டம் தானே வாகனம் இதுகள். முயற்சி முக்கியம் என்ன இவரை யார் புதாக்கள் வந்தால் இந்த தம்பி மாதிரி வாங்க. பவுளேந்திரன் அவர் நல்லா அவர்கிட்ட குரலே மாதிரியா இருக்கும். அவரை நாங்கள் மீட் பண்ணணும் போனோம் என்ன ஆட்டோலாம் தெரிஞ்சவே நல்லா ஆட்டோ தம்பி இங்கே வந்துட்டு அது ஆட்டோ போனால் அவர்கிட்ட அண்ணாண்ட ஆட்டோவில் போவோம் கண்டிப்பாக. குட்டிமா காய் சொல்லுங்க காய் சொல்லுங்க. ஐஸ்கிரீம் குடிக்க வந்தா அப்ப நீங்க ஓ பிடிக்க வந்தா அங்க பாக்கிங்களா தான் பிஸியா இருக்கு. மதர்ஸ் டே தானே மதர் டே எல்லாம் வாங்குறது. அப்ப நீ மதர் டே அண்டு வைஃபுக்கு ஐஸ்கிரீம் கொடுப்போம் பண்ணி குடிக்க. இன்றைக்கு நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க எங்கள் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தந்தவர் நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க வந்தோம். சந்தோஷமா போ. ஓகே அப்போ ஓகே நாங்கள் சந்திக்கிறோம் உங்களை. அம்மாக்களுக்கும் வாங்கி தரலாம். மதர்ஸ் டே வாழ்த்துக்கலாம்மா. அன்னைய தின வாழ்த்துக்க உங்களுக்கும் ஐஸ்கிரீம் தந்து போட்டு நான் குடிக்கிறேன். ஐஸ்கிரீம் விட விட குறையதான் டாக்டர் குடிக்கிறேன். கரையுது என்ன செய்வது அம்மாக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமல் குடிக்கல. அது கரைஞ்சா ஜூஸ் வாங்கி குடிக்க வேண்டியது அந்த ஸ்டவ்வில் வச்சு குடிக்க வேண்டியது. காற்று விழுந்தது டேக்கு எங்களோட அப்போ பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ கடைசியாக நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க வந்திருக்கிறோம். இப்போ எங்களோட அப்பா தான் வாங்கினவர். குட்டிமா நல்லா சொல்லுங்க நீங்களும் வந்தால் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரோம். இப்போ நாங்கள் வந்தது மாக்கம் லிங்கம்பாருக்கு வந்திருக்கிறோம். இப்போ இன்றைக்கு நைஸ் டே என்றபடியாக ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். அப்போ சாப்பிடல பார்க்கலாம். நீங்களும் வாங்க உங்களுக்கு வாங்கி தரோம். மார்னிங் ஒளிமினர்லேருந்து எங்களுக்கு மதர்ஸ் டே ப்ரோக்ராம் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து போய்கொண்டு இருக்குது. ஆஃப்டர் லேட்டர் நாங்கள் கேக்கு பட்ட போகிறோம். ஈவினிங் கேக்கு பாபிக்கும் வரப்போகுது. நாங்கள் செப்பரேட் தான் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 வரப்போகுது. இன்றைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. எச் ஃபேமிலி பார்க்கலாம். எல்லாருக்கும் அன்பான அனைவருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். அம்மாப்பையும் ஸ்பெஷல் எங்களுக்கு. அதால நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.